السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 31. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 31வது நாள் பாடத்துல நாம் இருக்கின்றோம். இந்த பாடத்தில் பொறுமை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். எங்களுடைய சேவைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் வழங்குங்கள். அதற்காக எங்களுடைய இங்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வங்கி முகவரி இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது இல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அதன் மூலமாக அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை சிறப்பு மிக்கதாக பரக்கத்து பொருந்தியதாக ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 31வது பாடம். இந்த 31வது பாடத்துல நாம் 3 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அதுல முதலாவது ஹதீஸானது அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்ற தலைப்பின் கீழே அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. அந்த ஹதீஸுகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செய்திகளை சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்ற இந்த செய்தியும் பதிவு செய்வார்கள். அவர்கள் எதற்காக அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள், எதன் காரணமாக சொன்னார்கள், யாருக்கு சொன்னார்கள் என்ற அந்த செய்திகளை எல்லாம் அந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறியலாம். அதன் காரணமாக தான் இங்கே அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்ற தலைப்பை இங்கு நாம் பெற்றிருக்கின்றோம். இரண்டாவது ஹதீஸு ஹவுதுல் கௌசர் வரையிலும் என்ற தலைப்பின் கீழே அமையக்கூடியதாக இருக்கு. இந்த ஒரு வார்த்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள். அப்போ அந்த சஹாபிக்கு ஒரு சஹாபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஹவுதுல் கௌசர் வரையிலும் நீங்கள் பொறுமையோடு இருங்கள் என்பதாக சொல்வாங்க. அப்ப எதற்காக அப்படி சொன்னார்கள்? அந்த சஹாபி எதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தார்கள், என்ன நபியிடத்தில் கேட்டார்கள் என்ற அந்த செய்தியெல்லாம் இங்கு முழுமையாக நாம் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கலாம். அப்போது இரண்டாவது ஹதீஸாக இருக்கு. மூன்றாவது ஹதீஸ் நபியின் துஆ என்ற தலைப்பின் கீழே அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு துஆவை இங்கு நமக்கு கற்றுத்தராங்க. அது மட்டுமான்னு கேட்டா கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செய்திகளை அந்த துஆவோடும் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் சஹாபாக்களுக்கு. அப்ப எதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை கற்றுத்தந்தார்கள், அதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வராங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன துஆவை செய்தார்கள், எதற்காக துஆ செய்தார்கள் என்ற அந்த விஷயத்தை எல்லாம் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பதிவு செய்து தருகிறோம். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 3 ஹதீஸுகளை மாத்திரம்தான் நாம் படிக்க இருக்கின்றோம். இன்னும் முக்கியமான விஷயம், இந்த ஹதீஸானது இந்த பொறுமை என்ற பாடத்தின் கீழே அமையக்கூடியதாக இருக்கு. முன்னாடி நம்ம சொன்னோம் பொறுமை என்ற பாடத்தின் கீழே அமையக்கூடியதாக இருக்கின்றோம். அப்போ இந்த பொறுமை என்ற பாடத்தின் கீழே அமையக்கூடிய கடைசி ஹதீஸாக இந்த 3 ஹதீஸ் இருக்கு. அப்ப இத்தோடு இந்த பொறுமை என்ற பாடம் முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ் உண்மை என்ற பாடத்தை நம்ம அடுத்த காணொளியில அடுத்த வீடியோல நாம் சந்திக்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்க்கலாம். இப்போ 51வது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸினுடைய ஒரு ஹுலாசா என்னன்னு சொன்னா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு.
அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹாபாக்களே, என் காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய உரிமை மீறுதல் என்பது நடக்கும். உங்களுக்கு நீங்கள் வெறுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிகழும். அப்போ உங்களுக்கு எந்த விஷயம்லாம் பிடிக்காதோ, எது நியாயம் அல்லாத அநியாயமான விஷயமாக இருக்குதோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதையெல்லாம் வருங்காலத்தில் வரக்கூடியவர்களாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போ ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வராங்க, எதை பற்றி நமக்கு ஏவித்தராங்கன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சஹாபாக்கள். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இதன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் எதை சொல்ல வரீங்க, எங்களுக்கு எதை ஏவி தருகிறீர்கள் என்பதாக கேட்ட பொழுது அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் எதை சொல்ல வரேனா, அப்படி அநியாயங்களும் அப்படி அக்கிரமங்களும் நடக்கக்கூடியதாக இருக்கும், உரிமை மீறுதல் எல்லாம் நடக்கும். அந்த சமயத்திலும் உங்களுக்கு எந்த கடமையை நீங்கள் உங்களுக்கு உரிய அந்த கடமைகளை, உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட அந்த கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இன்னும் உங்களுக்கு என்ன விஷயம் தேவைப்பட்டாலும், உங்களுக்கு எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை அல்லாஹ்விடத்திலேயே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அதை எல்லாவற்றையும் நீங்க கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதுதான் இந்த ஹதீஸினுடைய ஒரு ஹுலாசா. இப்போ நம்ம இந்த ஹதீஸை வாசிப்போம். 51வது ஹதீஸ். வஅன் இப்னி மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ மஸ்ஊத் என்பவருடைய மகனான அப்துல்லா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். அவங்க பேர் என்ன? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாகும். ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கால அவர்கள் சொன்னார்கள், இன்னஹா நிச்சயமாக, சதகூனு இன்னஹா நிச்சயமாக விஷயம், சதகூனு பஅதி எனக்கு பின்னால் வரும், அஸரத்துன் ஒரு உரிமை மீறுதல் என்பது எனக்கு பின்னால் வரக்கூடியதாக இருக்கும். அசரத்துனுக்கு இந்த இடத்துல உரிமை மீறுதல் என்று அர்த்தம் வச்சா பொருத்தமாக இருக்கும். இதற்கான விளக்கத்தை நமக்கு பின்னாடி சொல்லி தருவாங்க, பார்ப்போம். இப்ப வாங்க, அந்த உரிமை மீறுதல் என்பது எனக்கு பின்னாடி வரும். உமூருன் இன்னும் சில காரியங்கள் வரும். துன்கிரூனஹா அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் வெறுப்பீர்கள். அப்போ உங்களுக்கு பிடிக்காத, நீங்கள் வெறுக்கக்கூடிய காரியங்களும் உங்களை அடையக்கூடியதாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். காலு அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபமா தஅமுருனா நீங்கள் எதை எங்களுக்கு ஏவுகிறீர்கள், நீங்கள் என்ன விஷயத்தை எங்களுக்கு இதன் மூலமாக நீங்கள் ஏவி தருகிறீர்கள் என்பதாக கேட்ட பொழுது, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஅத்தூனல் ஹக்க உரிமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அல்லதி எப்படிப்பட்டது, அலைக்கும் உங்களின் மீது கடமையான அந்த உரிமைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அப்போ உங்களுக்கு எதெல்லாம் கடமையாக்கப்பட்டு இருக்கின்றதோ அந்த விஷயத்தால் நீங்கள் விரைவாக நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் வதஸ்அலூனல்லாஹ அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள், அல்லதி எத்தகைய விஷயத்தை, லக்கும் உங்களுக்கு தேவையான விஷயத்தை. அப்போ உங்களுக்கு எது தேவையோ அந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்திலேயே நீங்கள் கேட்டுக்கொண்டு நீங்கள் அதை அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்யப்பட்டு சேர்ந்து அறிவிக்கப்பட்ட ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. அப்போ நம்ம முன்னாடி சொன்னப்பட்ட மாதிரியே இந்த அசரத்துன் என்ற வார்த்தைக்கு ஒரு விளக்கத்தை தராங்க பாருங்க. ஒல் அசரத்து இன்னும் அசரத் என்பதாகிறது அல் இன்ஃபிராது விஷயின் ஒரு விஷயத்தை கொண்டு தனித்திருப்பதாகும்.
அம்மன் லஹு ஃபீஹி ஹக்குன், யார் விஷயத்து யாரை தொட்டும், ஃபீஹி ஹக்குன், யார் விஷயத்துல உரிமை என்பது இருக்குமோ அவனை தொட்டும் அவனை விட்டும் ஒரு விஷயத்தை கொண்டு தனித்திருப்பது. அப்போ இப்ப யாரின் மீது ஹக்கு இருக்கும், யார்கிட்ட அந்த உரிமை இருக்குமோ, உண்மை என்பது இருக்குமோ, அந்த நபரை விட்டும் ஒரு விஷயத்தை கொண்டு நீங்கள் இன்ஃபிராத் ஆகிறது, தனித்திருப்பது என்பதாக ஒரு விளக்கத்தை தராங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நியாயம் யார் பக்கம் உள்ளதோ அவர்களுக்கு ஆதரவாக இல்லாமல் அவர்களை விட்டு விலகி விடுதல். அப்போ இந்த ஹதீஸு எதற்காக இந்த பாபு சபர், பொறுமை என்ற பாடத்தின் கீழே பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க, உங்களுக்கு தேவையான விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்விடத்திலே நீங்க கேளுங்க, அவன் கொடுக்கும் வரையிலும் நீங்கள் பொறுமையோடு இருந்து அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மீண்டும் மீண்டும் கேளுங்கள். அப்போ அங்க பொறுமையோடு இருந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை. அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாபு சபர், பொறுமை என்ற பாடத்தின் கீழே இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி அல்லாஹ்விடத்திலேயே நீங்கள் கேளுங்கள் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. சரிங்களா? இப்போ இதுதான் இந்த 51வது ஹதீஸ். இப்போ அடுத்தபடியாக 52வது ஹதீஸனை பற்றி நாம் பார்ப்போம். இந்த 52வது ஹதீஸ்ல உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸா இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, அன்சாரி சஹாபாக்கள் இருந்து ஒரு நபரு ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்ட ஒரு கோரிக்கையை இங்க பதிவு செய்யறாங்க. அது என்ன கோரிக்கைனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அந்த அன்சாரி சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னாரை நீங்க இப்படி பதவியை கொடுத்து இந்த பதவியின் மூலமாக அவரை நியமித்தீர்களே, அதே போல என்னை நீங்கள் நியமிக்க வேண்டாமா? என்ன நீங்க நியமிக்க மாட்டீங்களா? நானும் நீதமாக ஆட்சி செய்வேன் அல்லவா? இந்தந்த பதவிகளை எனக்கும் நீங்கள் தாருங்கள் என்று ஒரு கோரிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து கேட்ட பொழுது, அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னால் ஒரு உரிமை மீறுதலை நீங்கள் சந்திப்பீர்கள். இப்போ உரிமை மீறுதல் நீங்க சந்திப்பீர்கள் என்பதாக விஷயத்தை சொல்லிட்டு, ஹவுதுல் கௌசர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தடாகத்தில் என்னை நீங்கள் சந்திக்கும் வரையிலும் நீங்கள் பொறுமையோடு இருந்து கொள்ளுங்கள் என்பதாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய நேரத்துல பதவி என்பது உங்களை வந்து சேரக்கூடியதா இருக்கும். அதுவரையிலும் நீங்க பொறுமையாக இருங்க. எந்த அளவுன்னு சொன்னா, ஹவுதுல் கௌசர் என்னும் தடாகத்துல என்னை நீங்கள் காணும் வரையிலும் நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்ன இந்த செய்தியை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இப்ப பாருங்க ஹதீஸ. வஅன் நபி யஹ்யா, யஹ்யா என்பவருடைய தந்தையான உசைத் இப்னு ஹுதைர், ஹுதைர் என்பவருடைய மகனான உசைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன்ன ரஜுலம் மினல் அன்சாரி, அன்சாரிகளில் இருந்தும் ஒரு மனிதர், நிச்சயமாக அன்சாரிகளில் இருந்தும் ஒரு மனிதர் ஆகிறவர், கால அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, அலா தஸ்தஅமிலுனி கமஸ்தஅமல்த ஃபுலான், ஒரு நபரை, இப்போ இன்னார குறிப்பிட்டு சொல்றாங்க, இந்த நபரை நீங்கள் பதவியேற்றம் செய்தது போல என்னை நீங்கள் பதவியேற்றம் செய்ய வேண்டாமா? அப்போ அந்த தஸ்தஅமிலுனி என்ற வார்த்தைக்கு அமல் தான், தஸ்தஅமிலுனி செய்ய தேடுங்கள் என்பதாக தான் அர்த்தம். இப்ப இந்த இடத்துல இந்த பதவி கொடுக்கிறது அப்படி ஒரு அர்த்தம் வச்சுதான் இங்க பொருத்தமாக இருக்கும். எனக்கு நீங்க பதவி நீங்க தர வேண்டாமா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்ட பொழுது, ஃபகால, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் சதல்கௌன பஅதி,
எனக்கு பின்னால் நீங்கள் சந்திப்பீர்கள் அசரத்தன், ஒரு உரிமை மீறலை நீங்கள் சந்திப்பீர்கள். அப்போ உங்களோட உரிமைகள்லாம் மீறப்படும், பறிக்கப்படும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த உரிமையெல்லாம் கிடைக்காத ஒரு காலத்தை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபஸ்பிரு, எனவே நீங்கள் பொறுமையோடு இருங்கள். ஹத்தா, எதுவரை என்று சொன்னால் தல்கௌனி அலல் ஹவுதி, ஹவுதுல் கௌசர் என்னும் தடாகத்தில் அருகே என்னை நீங்கள் காணும் வரையிலும், என்னை நீங்கள் சந்திக்கும் வரையிலும் நீங்கள் பொறுமையோடு இருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபர்களுக்கு சொன்னார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக செய்யப்பட்டதாக இருக்கின்றது, சேர்ந்து அறிவிக்கப்பட்டதாக இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, உசைதுன். அப்போ இந்த உசைதுன் மேல இந்த உசைதுன் போட்டாங்களா இல்லையா அவங்க பேரு, அந்த உசைதுன் எப்படி வாசிக்கணும்னு சொல்றாங்க. லம்மில் ஹம்சா, ஹம்சாவிற்கு லம்மை கொண்டு வாசிக்கணும். உசைது இருக்குதா, அப்போ இந்த ஹம்சாவிற்கு லம்மை கொண்டு வாசிக்கணும். இன்னும் ஹுலைர் ஆகிறது பிஹாஇல் முஹ்மலத்தின் மதுமூமத்தின், இந்த ஹாவை கொண்டு முஹ்மலான மதுமூமான. அப்போ முஹ்மல்னு சொன்னா என்னது, இந்த புள்ளி வைக்கப்படாத ஹா இருக்குதா இல்லையா? அப்போ புள்ளி வைக்கப்பட்ட அது மாஜம், புள்ளி வைக்கப்படலன்னு சொன்னா அது முஹ்மல் என்பதாக அர்த்தம் கொடுக்கலாம். அப்போ அந்த ஹாவை பாருங்க, மதுமூமா இருக்க, லம்மு பெற்று இருக்கா, முஹ்மலாவும் இருக்கிறா, அந்த ஹாவை கொண்டு வாசிக்க வேண்டும். வலாதில் முஅஜமத்தின் மஃப்தூஹத்தின், அப்போ அந்த புள்ளி வச்ச அந்த லாது மஃப்தூஹான, இந்த ஃபதஹ பெற்ற அந்த லாதை கொண்டு நீங்க வாசிக்கணும் என்பதாக இந்த விஷயத்தையும் ஒரு சிறு குறிப்பாக அங்கு தராங்க. வல்லாஹு அலம், இன்னும் அல்லாஹுவே அலம், அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான், அதிகம் அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதாக சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது பாபு சபர், பொறுமை என்ற பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்களா இல்லையா, ஹவுதுல் கௌசரல் என்னை நீங்க சந்திக்கிற வரைக்கும் நீங்க பொறுமையோடு இருங்க. அப்போ நீங்க பொறுமை காத்து இருங்க, உங்களுக்கு வரக்கூடிய அந்த பதவி உங்களை தேடி வரும் என்பதாக சொன்னார்களா இல்லையா? அந்த பொறுமையோடு இருங்கள் என்ற சொன்ன அந்த வார்த்தையின் காரணமாக தான் இந்த பாபு சபர், பொறுமை என்ற பாடத்தின் கீழே இந்த ஹதீஸானது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி ஹவுலுல் கௌசர் வரையிலும் என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் இந்த 52வது ஹதீஸினுடைய மொத்த பாடமும். இப்போ அடுத்தபடியாக 53வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இந்த ஹதீஸானது அப்துல்லாஹி இப்னு அபி அவுஃபா ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அவங்க சொல்றாங்க, நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எதிரிகளை சந்தித்து போர் செய்யக்கூடிய சில நாட்கள் இருந்து ஒரு நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த ஒரு செயலை பத்தி சொல்றாங்க. அது என்ன செயல்னு சொன்னா, அந்த எதிரிகளை சந்திப்பதற்கு முன்னால சூரியன் மறையும் வரையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்திருந்தார்கள். காத்து இருந்துட்டு பிறகு மறைந்ததற்கு அப்புறம் சொன்னார்கள், என்னது, தன்னுடைய சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அதுல முதலாவது விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்கள் எதிரிகளை சந்திக்கும் விஷயத்துல நீங்க ஆர்வம் கொள்ளாதீங்க. எதிரிகளை நான் பார்த்தே ஆகணும், எதிரிகளை நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு நீங்க ஆர்வம் கொண்டு நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள் அதன் மீது என்பதாக முதலாவது பாயிண்ட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. இரண்டாவதாக, அல்லாஹ்விடத்தில் நீங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்க துஆ செஞ்சுக்கங்க. உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தை கேளுங்க, உடல் ஆஃபியத்தை நீங்க கேளுங்க, நல்ல சக்தியை கேளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது பாயிண்டாக சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. மூன்றாவது பாயிண்டாக, அப்படி நீங்கள் எதிரிகளை சந்திக்க நேரினாலும் கூட நீங்கள் பொறுமையோடு இருந்து கொள்ளுங்கள். இப்போ எதிரிகளை நீங்க பார்த்தாலும்
நீங்கள் அவர்கள் மீது கோபம் கொண்டு ரொம்ப அவசரப்படாதீங்க, நீங்க பொறுமையோடு இருந்து அவர்களை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது பாயிண்டாக சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அது என்னவென்னா, நிச்சயமாக சுவனம் என்பது வாள்களினுடைய நிழலுக்கு கீழே தான் இருக்கு. அப்போ சொர்க்கம் என்பது வாளால் போர் செய்வதன் மூலமாக கிடைக்கும் ஒரு விஷயம் கிடையாது. பொறுமையின் மூலமாக தான் நீங்கள் அதை அடைந்து கொள்ள முடியும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவது பாயிண்டாக சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. அப்ப அந்த 4 பாயிண்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிட்டு பின்பு அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்கிறார்கள். அந்த துஆவை இங்க பதிவு செய்யறாங்க. என்ன துஆனா, யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு 3 சிஃபத்தை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. அந்த 3 சிஃபத் என்னன்னு சொன்னா, கிதாபை, அதாவது வேதத்தை இறக்கக்கூடியவனே, இறக்கி தந்தவனே, மேகத்தை ஓட்டிச் செல்லக்கூடியவனே, எதிரிகளை அழிக்கக்கூடியவனே, எதிரிகளை தோற்கடிக்க செய்பவனே, எங்களை விட்டும் இந்த எதிரிகளை நீ அழித்து விடு, எதிரிகளை நீ தோற்கடித்து விடு, அவர்களின் மீது எங்களுக்கு நீ உதவி செய்து விடு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த துஆவினையும் இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அதுதான் இந்த 53வது ஹதீஸினுடைய ஒரு ஹுலாசாவாக இருக்கு. இப்ப பாருங்க, 53வது ஹதீஸ் வாசிப்போம். வஅன் அபி இப்ராஹிம், இப்ராஹிம் என்பவருடைய தந்தையான அப்துல்லாஹ் இப்னு அபி ஔஃபா ரலியல்லாஹு அன்ஹுமா, அபி ஔஃபா என்று சொல்லப்படக்கூடிய அபு ஔஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹுமாவுடைய லமீர் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களை பார்த்தபோது அவருடைய தந்தையான அபு ஔஃபா ரலியல்லாஹு அவர்களை பார்த்தும் இந்த ஹுமா என்ற லமீர் போகக்கூடியதாக இருக்கு. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபீ பஅதி ஐயாமிஹி, அவர்களுடைய நாட்களில் இருந்தும் சில நாளில், ஒரு நாளில், அல்லதி எத்தகையது, லகிய ஃபீஹா, அந்நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள் அல் அதுவ, எதிரிகளை சந்தித்தார்கள். அப்ப எதிரிகளை சந்திக்கக்கூடிய நாள்ல இருந்து ஒரு நாள்ல இன்தலர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்திருந்தார்கள். ஹத்தா, எதுவரை என்று சொன்னால், இதா மாலத்தி ஷம்சு, இதா அந்த சமயத்தில், மாலத்தி ஷம்சு சூரியன் என்பது சாயும். அப்போ சூரியன் சாயும் அந்த நேரம் வரையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்திருந்தாங்க. அப்ப சூரியன் மறையிற வரைக்கும், மகரிப் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. காம ஃபீஹிம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் எழுந்து நின்றார்கள். ஃபகால, எழுந்து சொன்னாங்க, யா ஐயுஹன் நாசு, ஓ மக்களே, லா ததமன்னௌ லிகா அல் அதுவி, எதிரிகளை சந்திக்கும் விஷயத்திற்கு நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள். அப்போ எதிரிகளை நீங்க சந்திக்க வேண்டும் என்பதில் நீங்க ஆசை கொள்ளாதீங்க. வஸ்அலுல்லாஹல் ஆஃபியத, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள், அல் ஆஃபியத, ஆரோக்கியத்தை நீங்கள் கேளுங்கள். இப்போ உங்களுக்கு நீங்க ஆரோக்கியத்தை தாங்க, எனக்கு நீங்க சக்தியை தா யா அல்லாஹ் என்பதாக அந்த துஆவை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்தி சொல்றாங்க. ஃபஇதா லகீதுமூஹும், அந்த எதிரிகளை நீங்கள் சந்தித்தால், நீங்க சந்திக்க நேரினால், ஃபஸ்பிரு, நீங்கள் பொறுமையோடு இருந்து கொள்ளுங்கள். அப்பையும் நீங்க பொறுமையா இருங்க, அல்லாஹ்வை நம்பி நீங்கள் பொறுமையோடு இருந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. வாழமு, இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல் ஜன்னத, நிச்சயமாக சுவனமாகிறது, தஹத லிலாலி சூஃபி, வாள்களினுடைய நிழல்களுக்கு, நிழல்களுக்கு கீழாக தான் உள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னாங்க. சும்ம கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ், முன்சில் அல் கிதாபி,
வேதத்தை இறக்கக்கூடியவனே, வேதத்தை இறக்கி கொடுத்தவனே, முஜிரிய சஹாபி, மேகத்தை ஓட்டக்கூடியவன், ஓட்டிச் செல்லக்கூடியவனே, வஹாசிம் அல் அஹஸாபி, எதிரிகளை தோற்கடிக்கக்கூடியவனே, இஹ்ஸிம்ஹும், அவர்களை நீ தோற்கடித்து விடு, வன்சுர்னா அலைஹிம், அவர்களை விட்டும் எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக, நம்ம அவர்களை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பு தந்து அவர்களை நீயே அழித்து விடுவாயாக என்பதாக இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து கேட்டார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. வபில்லாஹி தௌஃபீக், இன்னும் அல்லாஹ்வை கொண்டே அருள் என்பது அமையட்டும் என்பதாக சொல்றாங்க. அப்போ இங்க எதுக்கு பில்லாஹி தௌஃபீக்னு போட்டாங்கன்னா, இத்தோடு இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்படுது. இதற்கு அடுத்த பாடமான பாபு சிதுக்கு அடுத்த பாடத்துல தொடங்குறோம். அப்போ அதன் காரணமாக இந்த பாடம் நிறைவு செய்வதன் காரணமாக அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கோடு நிறைவு செய்கின்றோம் என்ற இந்த துஆவை இங்க இணைச்சிருக்கிறாங்க. அப்போ இங்க இந்த ஹதீஸானது பாபு சபுர் என்ற பாபு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை சஹாபாக்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எதிரிகளை நீங்கள் சந்தித்தால் நீங்கள் பொறுமையோடு இருந்து கொள்ளுங்கள், ஃபஸ்பிரு, நீங்கள் அப்பொழுதும் நீங்கள் பொறுமையோடு இருங்கள்னு சொன்னாங்களா இல்லையா? அப்பொழுதும் கூட, அந்த சமயத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு இருக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பொறுமையோடு இருங்கள் என்று சொன்ன அந்த காரணத்தினாலதான் இந்த ஹதீஸானது பொறுமை என்ற இந்த பாபின் கீழே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்ட மாதிரி நபியின் துஆ என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த 53வது ஹதீஸோட இந்த பாபு சபுர், இந்த பொறுமை என்ற பாடம் இதோடு நிறைவு செய்யப்படுது. இப்போ இன்ஷா அல்லாஹ், அப்போ இந்த 53 ஹதீஸ் நம்ம பார்த்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்துல இந்த பாபு சிதுக், இந்த கிதாபினுடைய 4வது பாடமான பாபு சிதுக், உண்மையை குறித்தான அந்த பாடம், அதுக்கு கீழே வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றியும் அந்த செய்திகளை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்துல நாம் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.